அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேன் நெல்லிக்காய் எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இதை கடையில் தான் வாங்கியிருப்போம். வீட்டில் செய்யவே முடியாது, ரொம்ப கஷ்டம்லாம் நினைப்பீங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காயில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அந்த மாதிரி செஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சு நம்ம இட்லிலாம் வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் மாதிரி வேக வச்சுக்கலாம். இந்த ஆவிலே இது வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இதோட தோல்லாம் லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாதத்துக்கும் இப்போ அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், நல்ல வித்தியாசம் இருக்கு இல்லையா. லைட்டாக அது வெந்திருக்கு, கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிச்சு. இதுக்கப்புறம் கடாயை எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில். இங்கே பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் தோல்லாம் லைட்டாக சுருங்கிருச்சு பாருங்கள். இப்போது இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலைங்க, கடாய் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம எடுத்து வச்சுருந்த நெல்லிக்காய் இதில் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். நான் வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வேணுன்னா நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். நான் கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. நீங்கள் சர்க்கரை வேணாம்னு நினச்சிங்கன்னா வெல்லம் கூட எடுத்துக்கலாம். 400 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு இவ்வளோ தேவையான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நெல்லிக்காயில் புளிப்பு இருக்குது, கசப்பு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போகணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோம். இதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா நெல்லிக்காயிலே கொஞ்சம் தண்ணி வரும். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சர்க்கரை கரைஞ்சி நெல்லிக்காயில் எவ்வளோ தண்ணி வருது நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்னு. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு சிம்மில் இருக்கணுங்க, ஃபுல்லாக வச்சிடாதீங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும். இந்த டைமில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். ஒரு துண்டு பட்டை, 5 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடிடணுங்க. சிம்மில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வேகணும். வெள்ளை எடுத்தாலுமே அப்படி தாங்க. இப்போ மூடி வச்சிடலாம். நடுவில் ஒரு தடவை கலரி விட்டுக்கோங்க, 2-3 தடவை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போது கரெக்டாக 25 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நெல்லிக்காயும் லைட்டாக வெந்துருச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. நமக்கு இந்த சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் நமக்கு இருக்கணும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கம்பி பதம் நமக்கு வருது. ஒரு கம்பி பதம் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது உடனே சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்காது. இந்த சர்க்கரை பாகிலே இது 1 நாள் வரைக்கும் நல்லா ஊறணும். அப்போ தான் இதோட கசப்பு தன்மைலாம் போகும். அப்போ தான் உள்ள வரைக்கும் ஜூஸும் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை அப்படியே வச்சிடலாம். 1 நாள் வரைக்கும் விட்டுருங்க. இதே பாத்திரத்தில் வைக்கலாம், இல்லைன்னா வேறு பாத்திரத்துக்கு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது 1 நாள் வரைக்கும் அப்படி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ அளவுக்கு ஜூஸ் போயிருக்கு உள்ளக்க அப்படின்னு. 1 நாள் ஆயிடுச்சுங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ ஜூஸியாக இருக்குது, உள்ள வரைக்கும் சிரப் போயிருக்கு பாருங்கள். லைட்டாக அமுக்கணும், அப்படியே விரிசல் விட்டு வருது பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. உள்ள வரைக்கும் ஜூஸ் எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். இதை 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாங்க. நீங்கள் கை போடாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.